சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலின் குடமுழுக்கு விழா வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோவிலின் கோபுரங்கள் மற்றும் சிலைகளுக்கு வர்ணம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பராமரிப்பு பணி மேற்பார்வையாளர் சிவாலய மணியிடம் எமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இந்தியாவின் புகழ்பெற்ற திருக்கோயில் ஒன்றான மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கான குடமுழுக்கு பணி வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது. இந்த ஜனவரி மாதம் குடமுழுக்கு பணியை ஒட்டி திருக்கோயில் முழுவதும் தற்போது வர்ணம் பூசும் பணி, கோவிலுக்காய் புனரமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கபாலீஸ்வரர் திருக்கோயில் மற்றும் 7 நிலைகளை கொண்டது. ஒவ்வொரு நிலையிலும் 17 அடி உயரம் கொண்டது. நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி 7வது நிலை. முதல் நிலையில் தற்போது வர்ணம் பூசும் பணி முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டது. தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில், அவர்களுடைய நேரடி மேற்பார்வையில் இந்த கோவிலுக்கு வர்ணம் பூசும் போது ஆயில் பெயிண்ட் எனப்படக்கூடிய பூச்சுகளை பூசக்கூடாது என்றும், வாட்டர் பெயிண்ட் எனக்கூடிய பெயிண்ட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போது பணிகள் நடைபெற்றுள்ளன. இந்த வர்ணம் பூசும் பணி அமைப்பது குறித்து மேற்பார்வையாளரான சிவாலய மணி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், எத்தனை அடி உயரமானது, எவ்வளவு தூரம் வர்ணம் பூசுங்க, என்னென்ன விஷயங்கள் மேற்கொண்டிருக்கீங்க? சுமார் 140 அடியிலிருந்து 160 அடிக்குள்ள உள்ள கோபுரம், 5 நிலை கோபுரம் ஆகுது. இதில் முதல் கட்டமாக வர்ணம் பூசுவதற்கான வேலையில் பணி தொடங்குவதற்கு முன்னாடி தீயணைப்புத்துறையின் உதவியோட சுத்தமான முறையில் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கைகால் உடஞ்சது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கோட் பிரைமர், வாட்டர் பிரைமர் அடிச்சுட்டு 3 கோட் வாட்டர் கலர் தான் பண்ணுறோம். அல்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி. சார், ஆகம விதிகள் இப்படி, அதாவது சாஸ்திர விதிப்படி என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளப்படுது? இதில் சாஸ்திர விதி அன்னைக்கு நமக்கு சாஸ்திர சம்பிரதாயப்படி நமக்கு உள்ள விக்கிரகங்கள் அனைத்துமே அவதாரங்களாக இங்கே பிரசிக்கப்பட்டது. அதன்படி இன்றைக்கி நம்ம சாஸ்திரி அவர்களுக்கு உள்ள அவதாரங்களுக்கு உண்டான கலர்கள் மற்ற எல்லாமே அதன்படி நம்ம செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம்.